தமிழ்நாட்டில் அதிக முறை கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வியாக தான் இருக்கும். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இப்படி பலமுறை கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு ரஜினிகாந்தே பதில் சொன்னார். இதுக்கப்புறமும் நான் வரல அப்படின்னா என்னை கோல்டுன்னு சொல்லிடுவாங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னார்ல. வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய பணிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமாக முடுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பொது நலம், சுயநலம் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு இப்படி வேலை செய்யணும், இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிர்வாகிகள் தேர்வு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செயலாளர்லாம் கூட மன்றத்துக்கு நியமிச்சிட்டாங்க. லைக்கால தான் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு இனிமேல் தெரியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ராஜு மகாலிங்கத்தை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இதுக்கப்புறம் அங்கே சிஓஓ கிடையாது, இங்கே செயலாளர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு. பதவிங்கிறது என்னவோ ஒரு பெருசு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு அதிகமாக ஒரு பொறுப்பு இருக்கும், அவ்வளோதான். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமும் வரும்போது ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வீடியோ காலில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறார். நம்ம இங்கே ஏன் சேர்ந்துருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அது விளக்கமாக சுதாகரும் என்னுடைய நண்பர் ராஜுவும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய நோக்கம். அப்படி பேசும்போது சமீபத்தில் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ரஜினிகாந்த் அவர்கள் பிளாக் கலர் பேண்ட் அப்படின்றது தொடர்ந்து போட்டுட்டு வருவார். வேஷ்டி கட்டினார்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆன்மீக சாயலில் இருக்க மாதிரி ஒரு வேஷ்டியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சமீப காலத்தில் ரசிகர்கள்லாம் இங்கே பாரு அவர் வெள்ளை வேட்டி கட்டுறாருல அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயுமே கூட பார்டரில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, சிங்கிள் பார்டர் பிளாக்ல இல்லாமல் 2 கருப்பு கலர் பார்டர் இருக்குது. இது அவருடைய கட்சி கொடியோ இல்லை அவருடைய வேட்டிக்கான அறிகுறியோ அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழக அரசியலில் வேட்டி அப்படின்றத பிரிக்கவே முடியாது. வேட்டியில் கட்சி கலர் அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி டபுள் பிளாக் பார்டர் வச்சு எதுக்கு இப்போ வேட்டி கட்டுறாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு வேட்டிக்கே ஒரு பேட்டி கொடுக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க போட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க, இப்போ வேட்டியாங்க முக்கியம், பணிகளை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் பணியும் வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். கம்ப்ளீட்டாக மற்ற மாநிலங்களாக நம்மளை அப்படியே நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சாதிச்சு காட்டணும். இது நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு. இது அந்த வாய்ப்பு ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கா. அது கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும்.